நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தாரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம். விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவான ராசின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆழமாக யோசனை பண்ணுவாங்க, யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்கன்னு அர்த்தம். எல்லா விஷயமும் தெரியும். படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலும் அத்தனை விஷயம் தெரியும். யாருன்னா விருச்சக ராசி தான். இந்த விருச்சக ராசியில் அரசியல் கட்சி தலைவர் நிறையா பேர் இருக்காங்க. அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். என்ன ஒன்று, இந்த விருச்சக ராசிக்காரங்க அவங்க தாயார் வழியில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கும். இல்லை சார் எல்லாருக்கும் குழந்தை இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் மன வளர்ச்சி குன்றியவராக இருப்பாங்க. இதுதான் இருக்கும். அது அவங்க அம்மா வழியில், அம்மா தாய் வழி உறவில் தான். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஞாபகம் மறதி வரும். அதை மட்டும் நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டால் போதும். சரி, இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், தனகாரம். அந்த இடத்த குரு பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், தனகாரனும் குரு தான். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எப்படியும் பணம் வந்துடும். பொருளாதாரத்துக்கு தடை இல்லை. உங்களுக்கு இது வரைக்கும் எங்கே இருந்தார் குரு? இங்கே இருந்தார். 7ஆம் இடத்துல இருந்து நிறைய நன்மையை பண்ணார். வேலைக்கு போனவங்கள வேலையை மாற்றி விட்டார். ஒரு நல்ல புதிய பொறுப்பு விட்டார். திருமணம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இடம் வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, வண்டி வாங்கினீங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை பற்றி நடந்தால் இந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணார். இப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு 8க்கு போகலாமா சார்? பொதுவாக போகக்கூடாது. குரு ஒரு சுபர், ஒரு ஆன்மீகவாதி, உபதேச கிரகம். அது போய் 8ல் போய் கெட்டு போகுது. அப்போ 5 குடையன் போய் கடலாமா, 2 குடையன் கடலாமான்னு கிடக்கூடாது. ஆனால் அவர் பார்க்குற பார்வை என்பது உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குது. 12னா படுக்கை சுகம், 2ன்னா உங்கள் குடும்பம், வீடு, நீங்கள் பேசுகிறது, தனம், 4ன்னா நீங்கள் சுகமாக இருக்கிறது. இப்போ இந்த 3 இடத்தையும் குரு பார்க்குறார். 10ஆவதுக்கு சனி பகவானும் பார்க்குறார். 4ஆம் வீட்டு அதிபதியே 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது தீர்மானம் உண்டு சார். குரு 8ல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த யோகம் உண்டு. அப்புறம் என்ன சார் கிடைக்கும்?
12ஆம் இடம் வெளிநாட்டு வரவு செலவை சொல்கிறது. அப்போ வெளி மாநிலத்தினுடைய வெளி மாவட்டத்திலேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ வரவு செலவு டீலிங் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுனா போகலாம், இல்லை வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம். எப்படி இருந்தாலும் பணம் கிடைக்கும். குரு 2ஆம் இடம் பார்க்குது. 2ஆம் இடம்னா குடும்பம்னு சொன்னேன். அப்போ பணம் வரப்போகுது. அடுத்து என்ன வரும்? குருன்னா குழந்தை. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை உருவாக போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே குழந்தை இருக்குது சார்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 2வது குழந்தை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அடுத்து குடும்பத்தில் ஒரு புதிய நபர் இருப்பாங்க, வருவாங்க, நல்லவளாங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து 4ஆம் இடத்துல குரு பார்க்குது. 4ஆம் இடத்துக்கு யார் வந்திருக்கா? ராகு பகவான் வந்திருக்கார். 4ன்னா என்ன? வண்டி வாகனம். உங்களுடைய 2 வீலருக்கோ உங்களுடைய 4 சக்கர வாகனம் காருக்கோ இப்போ டயர் மாற்றுற மாதிரி வரும், அல்லது ஒர்க் ஷாப் செலவு வரும். வேறு வழி இல்லை, மாற்றி தான் ஆகணும். ஆனால் வண்டி வாங்குவீங்க. 4ஆம் இடம்னா வீடு. ராகு அங்கே இருக்கிறதுனால உங்கள் வீடு கட்டியிருந்தா, பழைய வீடாக இருந்தால் ஒரு செவுத்து ஓரத்துலையோ ஒரு பாத்ரூம்லையோ காம்பவுண்ட்லையோ சின்ன தெறிப்பு வெடிப்பு மாதிரி வரும். 4ஆம் இடம்னா வீடு. நீங்கள் வாடகை வீடு வச்சுருக்கீங்க, வாடகைக்கு ஆள் வரலைன்னா இப்போ வாடகைக்கு ஆள் வரும். அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க, அல்லது வாடகை வருமானம் வரும்னு சொன்னேன். அல்லது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகைக்கு விடலாம்னு சொன்னேன். அல்லது ஏற்கனவே நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் சார், லைன் வீடு இருக்குது சார்னா அந்த வீட்டில் குடியிருக்கிறதுனால ஒரு சின்ன மன வருத்தம் வரும். இவ்வளவு நடக்கும். வீட்டுனால பூமியினால் ஒரு சரி செய்யறதும் இருக்குது, லாபமும் இருக்குது. புதிய சொத்து வாங்கலாம் சார். குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய சொத்து வாங்கலாம். அது வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம். 4ஆம் இடம்னா அம்மான்னு சொன்னேன். அந்த இடத்துக்கு ராகு குரு பார்க்கறதுனால உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க. ஏற்கனவே பேஷண்ட்டாக இருந்தாலோ அல்லது ஏதாவது வைத்தியம் நடந்துட்டு இருந்தாலோ அவங்களுக்கு இப்போ குணமாகும். இவ்வளோ விஷயம் 4ஆம் இடத்துலேயே இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய வருமானத்துக்கு என்ன வழி பண்ணணும்? தொழில் தொடங்கணுமா, தொடங்கிக்கலாம். 8ல் குரு இருக்கே, பயப்பட வேணாம், வருமானம் வரும். என்ன கொஞ்சம் போராட்டம் இருக்கும், அலையிற மாதிரி இருக்கும். சனி பகவான் 4லேருந்து 5க்கு போயிட்டார். 5ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் அல்ல. ஆனால் 4ஆம் இடத்தில் இருந்ததுக்கு 5க்கு போனது நல்லது தான். ஆக இந்த சனி பகவானும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனினா ஜீவனக்காரன் சார். எப்படி உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார்? என்ன ஸ்லோ பிளானட், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார், ஆனால் நிறையா கொடுத்துருவார். குருவும் பார்க்குறாரு 2ஆம் இடத்தை. அப்போ இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவர் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனின்னா 7ஆம் இடம்னா நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன். சனி பார்க்கும்போது கணவனுக்கோ மனைவிக்கோ புதிய வேலை கிடைக்கும், அல்லது வேறு இடம் மாறி போய் ஊர் மாறி போய், ஏன்னா 5ல் சனியா ஊர் மாறி போய் வேலை பார்க்குற மாதிரி அமையும், அல்லது பிஸ்னஸ் அமையும். மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணுக்கு, பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளைக்கு. அடுத்து சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறார். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான் 11ஆம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் சித்தப்பாவுக்கு இந்த வருஷம் ஒரு புதிய தொழிலோ ஒரு வேலை வாய்ப்பு முன்னோட்டமோ கிடைக்கும். அது குரு பார்க்கறதுனால அப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது, அவருக்கு வருமானம் உண்டு. சித்தப்பா ஆட்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவருக்கு திருமணம் ஆகும். ஏன்னா அவருக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 10ஆம் இடத்துல கேது. 10ல் கேது இருக்கலாம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. 10ல் கேது இருந்தால் தொழில்துறையில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பக்தி லைனில் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பு. வக்கீல், லாயர் இவங்களுக்கெல்லாம் இன்னும் சிறப்பு. ஆக இந்த குரு 8க்கு போனது என்பது தவறு. ஆனால் அவர் பார்க்கும் இடம் அத்தனை சிறப்பு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யோகம், உங்கள் பிள்ளைங்களுக்கு யோகம், திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, புது வரவு உண்டு, புது உறவும் உண்டு. 4ல் ராகுக்கு அழகான விளக்கங்கள் நிறையா கொடுத்தேன். எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. 4ங்கிறது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, 4ங்கிறது உங்கள் மனசு. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இப்போ ராகு வந்ததுனால பிரம்மாண்டமாக இருக்கும். எதையுமே பெருசாக செய்யணும், பெருசாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் எடுக்க போனால் 500 ரூபாய்க்கு எடுக்கலான்னு போனால் 1000 ரூபாய்க்கு எடுப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க. குரு 8ல் இருந்தாலும் உங்களுக்கு அவர் பார்க்கும் இடம் சிறப்பை தவிர, அடுத்து சனி பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடை பண்ணுங்க, சூரியன் வழிபாடை பண்ணுங்க. ஏதோ ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ நடக்க போகுது. அது நல்ல மாற்றமாக இருக்கும். இது நடக்கும். இது நான் சொல்லலை, அந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறான், நான் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயா.